நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 296 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். திருவேங்கடவனின் அழகான பிரம்மோற்சவத்தை அனுபவித்த நாம் அது முடிந்த கையோட நடக்கும் ஒரு ஆச்சரியமான உற்சவம். இந்த உலகத்திலேயே வேறெங்குமே இப்படி ஒரு உற்சவம் இல்லை. அந்த உற்சவத்தையும் அனுபவிக்கப் போகிறோம். அதாவது புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு ஸ்ரவண நட்சத்திரத்தை முன்னிட்டு பிரம்மோற்சவம் அப்படின்னு சொன்னேன். அந்த புரட்டாசி ஸ்ரவணத்தன்னைக்கு தான் பெருமாளுக்கு தீர்த்தவாரி நடக்கும். அந்த சுவாமி புஷ்கரணியில் போய் சக்கரத்தை போய் முக்கிய எடுப்பாக அதான் சக்கரஸ்நானம்னு பேர். அந்த சக்கரஸ்நானம் முடிந்த அடுத்த நாள் திருவேங்கடமுடையான் ஒரு அழகான உற்சவம் கண்டருள்கிறார். இந்த மாதிரி ஒரு உற்சவம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னென்னா, அனந்தாழ்வானுக்கு மரியாதை செய்யும் ஒரு 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 அழகான உற்சவமாக திருவேங்கடமுடையான் கண்டருள்கிறார். அதாவது நமக்கு அனந்தாழ்வானை பற்றி தெரியும். ராமானுஜருடைய சிஷ்யன் அனந்தாழ்வான். ராமானுஜருடைய பேரில் இங்கே அழகாக திருமலைக்கு வந்து ஒரு நந்தவனம் அமைச்சு ஒரு பெரிய ஏரி அமைச்சு அந்த நந்தவனத்தில் விளைந்த பூக்கள் அத்தனையும் திருவேங்கடமுடையானுக்கு மாலையாக சமர்ப்பித்தார். இந்த கதையெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ராமானுஜருடைய ஆணையின் பேரில் தான் இங்கே வந்தார். வந்து இங்கே அவ்வளோ கைங்கரியமும் திருவேங்கடமுடையானுக்கு அனந்தாழ்வான் பண்ணார். அந்த அனந்தாழ்வானுடைய பக்தி ரொம்ப சிறந்தது. ஏன் அப்படின்னா, அனந்தாழ்வான் என்ன பண்ணார், டெய்லி காலையில் அந்த பூவெல்லாம் அப்படி மலரும் போது அழகாக பறித்து வச்சு கிடுகிடுன்னு மாலை கட்ட ஆரம்பிச்சிருவாராம். ஏன்னா ரொம்ப மலர்ந்துருத்துனா வாடி போயிடும், ரொம்ப கூம்பியும் நம்ம வந்து மாலை சமர்ப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மலரும் அந்த தருவாயில் பூவெல்லாம் பறித்து நல்லா மாலை சமர்ப்பிப்பாராம். அதுக்கு ஒரு தடவை என்ன பண்ணாராம், திருவேங்கடமுடையானே அனந்தாழ்வானை கூப்பிட்டு விட்டாராம். இங்கே பெருமாள் சாக்ஷாத் பகவான் அனந்தாழ்வானை கூப்பிட்றார். அனந்தாழ்வாரே இங்கே வாங்கோ அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அனந்தாழ்வான் மாலை கட்டின்னு இருக்கார். அப்போ அனந்தாழ்வான் பதில் சொல்லி அனுப்பிச்சு விட்டாராம், இல்லை என்னுடைய ஆச்சாரியன் கைங்கரியம், என் ஆச்சாரியன் பகவத் ராமானுஜர் எனக்கு இந்த கைங்கரியத்தை கொடுத்துருக்கார். அந்த கைங்கரியம் தான் எனக்கு முக்கியம், மாலை கட்டுறது தான் முக்கியம். மாலை கட்டி முடிச்சுட்டு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னாராம். யார் மாலை கட்டுறதே பெருமாளுக்கு தான். பெருமாளே கூப்பிட்டு விடுறார், அனந்தாழ்வாரே இங்கே வாரும் கொஞ்சம் உங்களோட பேசணும்னு. ஆனால் அனந்தாழ்வான் பதில் சொல்கிறார், இல்லை என்னுடைய ஆச்சாரியன் சொன்ன கைங்கரியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாலை ரொம்ப இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துனா அது அப்படியே மலர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். எனவே மாலையை கட்டி முடிச்சுட்டு திருவேங்கடவா உன்னை வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சுறான். அந்த அளவுக்கு இருக்கிற அனந்தாழ்வான். நம்ம அந்த கதை கேள்விப்பட்டிருக்கோம். நானே சொல்லியிருக்கேன் அந்த கதை. திருவேங்கடமுடையான் ஒரு தடவை வந்து அனந்தாழ்வான் ஏரி வெட்டும் போது ஹெல்ப் பண்ண. அப்போ இவர் இந்த கடப்பாறையை தூக்கி அவருடைய திருமுகத்தில் ஏறிய அப்போ கீழே வந்து அந்த ரத்தம் கொட்டித்து. அப்போ அதுக்கு அந்த அந்த சின்ன பையனாக வந்தபோது பெருமாள் என்ன பண்ணார்னா கோவில் அப்பிரதட்சணமாக சுற்றிட்டு போனார் அப்படிங்கிறது கதை. அந்த கதையை நிரூபிக்கிற அளவுக்கு இன்றளவும் பெருமாள் என்ன பண்ணுறார், திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி பிரம்மோற்சவம் முடிந்த அடுத்த நாள் அனந்தாழ்வானுடைய தோட்டத்துக்கு ஏழுகிறார். அந்த இடத்துல சமாதி அப்படின்னு ஒன்று வியக்தமாக கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாள் அனந்தாழ்வானுடைய சமாதிம்பா. அனந்தாழ்வானுக்கு அங்கே சமாதிலாம் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, ஒரு மகிழ மரம் ஒன்று இருக்கும். அந்த மகிழ மரத்தையே அனந்தாழ்வானக நினச்சிண்டு அந்த மகிழ மரத்துக்கு திருவேங்கடமுடையான் மரியாதை பண்ணிட்டு வருவார். ஏன்னா அந்த கதையும் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை என்ன ஆச்சு, அனந்தாழ்வானுடைய தோட்டத்தில் பெருமாளும் தாயாரும் விளையாட. அப்போ தாயார் வந்து அந்த பூவெல்லாம் தூக்கி எறியும் பொழுது அனந்தாழ்வான் அந்த தாயாரை பிடிச்சி கட்டி இந்த மகிழ மரத்தில் தான் கட்டி வச்சார். எனவே அதோடைய ஞாபகார்த்தமாக பெருமாள் அந்த மகிழ மரத்துக்கு இன்றளவும் மரியாதை பண்ணிட்டு வரார். ஒவ்வொரு வருஷமும் பிரம்மோற்சவம் முடிந்த அடுத்த நாள் அது ஸ்ரீதேவி பூமி தேவி தனியாக வருவார், இவர் தனியாக போவார். அப்போ அந்த மரத்துக்கு போய் சடாரி சமர்ப்பிச்சுட்டு மாலை மரியாதைகள்லாம் பண்ணிட்டு அங்கேயே சடாரிக்கு திருமஞ்சன வைபவம் நடந்து அப்புறம் பெருமாள் மறுபடியும் கோவிலுக்கு எழுவர். இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா, பெருமாள் அப்பிரதட்சணமாக கோவிலை சுற்றி வருவார். வேறு எந்த கோவிலையுமே பெருமாள் இப்படி பண்ணவே மாட்டார். யார் நம்மளாக இருந்தாலும் கோவிலில் பிரதட்சணமாக தான் வரணும், கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஒரு கடிகாரம் எப்படி சுற்றுமோ அப்படி தான் நாமும் கோவிலை சுற்ற வேண்டும். ஆனால் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் திருவேங்கடமுடையான் கோவிலை அப்பிரதட்சணமாக சுற்றுவர், தலைகீழ சுற்றுவர். ஏன் அப்படின்னா, அந்த அனந்தாழ்வான்
விரட்டும் பொழுது இவர் சுற்றி மாற்றி டைரக்ஷனில் ஓடினாராம் கோவிலை சுற்றி. அதனால் இன்றளவும் திருவேங்கடமுடியான் அப்பிரதட்சணமாக சுற்றுறதுக்கு இதுக்கு பாக் சவாரி அப்படின்னு சொல்லுவோம். பேக் சவாரின்னு சொல்கிறவாள் இருக்கா, பாக் சவாரின்னு சொல்கிறது தான் கரெக்ட். இந்த பாக் சவாரி அப்படின்னு இந்த உற்சவத்துக்கே பேர். இது திருவேங்கடமுடியானுடைய புரட்டாசி பிரம்மோற்சவம் முடிந்த அடுத்த நாள் கையோட பெருமாள் இந்த பாக் சவாரி உற்சவத்தை கண்டொருள்கிறார். இந்த பாக் சவாரி புரட்டாசியில் முடிஞ்சதுக்கப்புறம் ஐப்பசியில் நமக்கு தெரியும் தீபாவளி வரும். பெருமாள் தீபாவளி ஆஸ்தானம் கண்டருள்கிறார். இந்த தீபாவளி ஆஸ்தானத்தை பற்றி நான் முன்னாடியே நம்ம இது பார்த்துன்னு வரும் பொழுது நடுவில் தீபாவளி வந்தது. அந்த தீபாவளி என்ற நாளே நான் இந்த தீபாவளி ஆஸ்தானம் திருமலையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லா விளாவரியாக சொன்னேன். இந்த தீபாவளி ஆஸ்தானத்தில் இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்குது. என்னென்னா, பிரம்மோற்சவத்தின் பொழுது வெளியில் வந்த பெருமாள், அதாவது பிரம்மோற்சவத்தில் மலையப்ப சுவாமி எல்லா திருவீதிகள் உலா வந்ததுக்கப்புறம் ரங்கநாயக்க மண்டபத்தில் தான் போய் தங்குவார். அது உள்ள நுழைஞ்ச உடனேவே ரங்கநாயக்க மண்டபம் லெஃப்டில் இருக்கும். அந்த ரங்கநாயக்க மண்டபத்தில் தான் டெய்லி தங்குவார். அங்கேயே தான் இருப்பார். உள்ள மறுபடியும் சன்னதிக்கு போக மாட்டார். அது எப்போ மறுபடியும் போவார்னா தீபாவளி ஆஸ்தானத்தன்னைக்கு தான் மறுபடியும் சன்னதிக்கே போவார். அது வரைக்கும் ரங்கநாயக்க மண்டபத்திலே தான் பெருமாள் இருப்பார். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த தீபாவளி ஆஸ்தானம். அந்த ஐப்பசி முடிஞ்ச உடனே கார்த்திகை மாதம் வரும். கார்த்திகை மாதத்தில் மெயினாக கீழே தாயாருக்கு, பத்மாவதி தாயாருக்கு தான் கார்த்திகா பிரம்மோற்சவம் நடக்கும். மேலே பெருமாளுக்கு கார்த்திகை தீப உற்சவம் நடக்கும். அதையும் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கார்த்திகை முடிந்ததுக்கப்புறம் மார்கழியில் பெருமாளுக்கு அத்தியனோற்சவம் நடக்கும். இது ஒரு அழகான உற்சவம். 23 நாட்கள் நடக்கக்கூடிய உற்சவம். என்ன சுவாமி, யூஸ்வலாக அத்தியனோற்சவம்னா அத்தியனோற்சவங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த ராப்பத்து பகல் 10 இது எல்லா கோவிலையும் கொண்டாடுறது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு முன்னாடி 10 நாட்கள், பின்னாடி 10 நாட்கள். இதுதான் அத்தியனோற்சவம். அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திருமலையில் எப்படி வைகுண்ட துவாரம் திறக்கிறா, அது எங்கே இருக்குது, அந்த முக்கோட்டி பிரதட்சணம்னா என்ன, எல்லாவற்றையுமே முன்னாடி சொல்லியிருக்கேன். அதனால் இந்த அத்தியனோற்சவத்தை மட்டும் ஜென்ரலாக பார்ப்போம். என்னென்னா, எல்லா கோவிலும் என்ன பண்ணுவான்னா, அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் அதுலேருந்து முன்னாடி ஆரம்பித்து 10 நாட்கள் நடக்கும். அப்புறம் வைகுண்ட ஏகாதசியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த 10 நாட்கள் நடக்கும். இதற்கு ராப்பத்து பகல் 10ன்னு பேர். இந்த ராப்பத்து பகல் 10 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் இயற்பா அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பாசரத்தை அப்போ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாராயணம் பண்ணுவாள். இந்த மொத்தத்தில் 21 நாள் தான் எல்லா கோவில்கள்லையும் நடக்கும். ஆனால் திருமலையில் மட்டும் 23 நாட்கள் இந்த அத்தியனோற்சவம் நடக்கும். இது ஒரு விசேஷம். அப்படி என்ன சுவாமி 23 நாள்னா, இந்த ராப்பத்து பகல் 10 எப்படி எல்லா கோவிலையும் நடக்குமோ அதே மாதிரியே நடக்கும். பெருமாள் வைகுண்ட வாசல் வழியாக வெளியில் வருது, அது எல்லாம் மற்ற கோவிலில் உண்டு. ஆனால் இங்கே பெருமாளுக்கு வைகுண்ட வாசல்லாம் கிடையாது. எனவே அந்த பிரதட்சணம் மட்டும் அந்த அந்த நம்ம போய் சேவிச்சுட்டு வரலாம். ஆனால் இந்த முன்னாடி ராப்பத்து பகல் 10 எல்லா கோவிலையும் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் திருமொழி திருநாள் நடக்கும். அதில் என்ன விசேஷம்னா, இங்கே பெருமாள் எல்லாத்தையும் சேஷ வாகனத்தில் உட்காந்துட்டே தான் கேட்பார். இவருக்கு இந்த சேஷ வாகனம்னா இந்த திருவேங்கடமுடியானுக்கு உயிர். அந்த சேஷ வாகனத்தை விடமாட்டார். இந்த பிரம்மோற்சவத்தின் பொழுதே பெருமாள் வெளியில் காலையில ராத்திரியும் சுற்றிட்டு வராரா, சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பெருமாளை கொண்டு போய் சேஷ வாகனத்து மேலே ஏழ பண்ணிடுவா. நீங்கள் பாருங்க, இந்த சேனல் டிடிடி சேனல்லாம் இருக்குது தெரியுமா, அவள் அந்த பிரம்மோற்சவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்னா அன்றைய நாளில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ராத்திரியோ இல்லை அந்த பகல்லையோ அவன் லைவ் காமிப்பான். இந்த பிரம்மோற்சவம் பெருமாள்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா, இந்த பெருமாளை கொண்டு போய் ஆதிசேஷன் மேலே அந்த வாகனத்தை தங்கத்தில் ஒரு ஆதிசேஷன் இருக்கும் ரங்கநாயக்க மண்டபத்தில், அந்த ஆதிசேஷனில் கொண்டே வச்சுடுவா. அங்கே வச்சு தான் சேவா காலம் ஆகும். எப்பொழுதுமே இந்த பெருமாளுக்கு சேஷத்துக்கு மேலே அவ்வளோ பிரியம். ஏன்னா 7 மலையே சேஷத்தினுடைய அந்த பணாமண்டலங்களாகத்தான் இருக்குன்னு சொல்லி வேங்கடாச்சல மகாத்மியம் சொல்கிறதுனால இந்த 21 நாள் இந்த அத்தியனோற்சவம் முழுக்க பெருமாள் சேஷ வாகனத்தில் இருந்துட்டே தான் கேட்பார். ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தங்களையும் சேஷ வாகனத்தில் இருந்தே தான் அனுபவிப்பார். எனவே அது அழகான ஒரு சேவை. மற்ற எந்த கோவிலையும் சேஷ வாகனத்துக்குள்ளே வச்சுலாம் அத்தியனோற்சவம் நடக்காது. ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு மண்டபத்திலேயோ இல்லை ஒரு மேடையிலே தான் வச்சுருப்பா. ஆனால் இங்கே சேஷ வாகனம் தான் அவருக்கு எல்லாமே. சேஷ வாகனத்துக்குள்ளே இருந்துட்டே இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பெருமாள் அனுபவிப்பார். அந்த 21 நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் எல்லா கோவிலையும் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடந்ததுக்கப்புறம் 22வது நாள் வெறும் ராமானுஜ நூற்றந்தாதி மட்டுமே கேட்குறார் திருவேங்கடமுடியான்.
அது ஒரு விசேஷம். எல்லா கோயிலும் ராமானுஜ நூற்றந்தாதியும் முன்னாடியே சேவிச்சு முடிச்சிருவா. ஆனால் இவருக்கு தனியாக ராமானுஜ நூற்றந்தாதி, ஏன்னா ராமானுஜர் பல கைங்கரிகங்களை திருமலையில் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். இது என்ன இந்த அத்தியனோற்சவத்தில் என்ன விசேஷம்னா, திருமலைக்கு மேலே ஒரு ஆழ்வார் கிடையாது, எந்த ஆழ்வாருக்கும் விக்கிரகம் கிடையாது, எந்த ஆச்சாரியனுக்கும் விக்கிரகம் கிடையாது, ராமானுஜரை தவிர. எனவே இந்த அத்தியனோற்சவம் எப்படி நடக்கும்னா ராமானுஜரை வச்சு தான் நடக்கும். எல்லா கோவில்கள்லையும் ஆழ்வார் தான் ஏழுவர், ஆனால் திருமலையில் பார்த்தீங்கன்னா ராமானுஜரே ஏழிருப்பார், அவர் மட்டும்தான் ஏழிருப்பார், வேறு யாரும் கிடையாது. ராமானுஜர், பெருமாள், பக்கத்தில் விஸ்வக்ஷேனர், இந்த 3 பேரோடு தான் அத்தியனோற்சவம் நடக்கும். ராமானுஜ நூற்றந்தாதிக்கு ஒரு நாள், அது முடிஞ்ச அடுத்த நாள் தண்ணீர் அமுது திருத்து வைபவம்னு சொல்லி ஒரு வைபவம் பண்ணுவா. அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். திருமலை நம்பிக்காக பெருமாள் ஹே தாத்த எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு பெருமாள் திருமலை நம்பிகளை பார்த்து கேட்க, அவர் நான் பெருமாள் கைங்கரியத்துக்கு எடுத்துன்னு போறேன்னு சொல்ல, பெருமாளே அந்த குடத்துல ஓட்டையை போட்டு தண்ணியை குடிக்க, அதுக்கப்புறம் பெருமாள் ஆகாச கங்கையை உருவாக்கி அந்த இடத்துல தீர்த்தத்தை வர வச்சு, இதுலேருந்து தான் இனிமே எனக்கு கைங்கரியங்களுக்கு தண்ணி வரணும் அப்படின்னு பெருமாள் ஆணையிட, அன்னிலேருந்து ஆகாச கங்கையை தான் தீர்த்தம் வருது. அதனால இதை ஞாபகப்படுத்தும் விதமாக வருஷத்துக்கு ஒரு நாள் ஜம்முன்னு நல்ல பெரிய கிராண்ட் லெவலில் இந்த தண்ணீர் அமுது திருத்தும் வைபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடுறா. இது மார்கழி மாதம். அப்புறம் தை மாதம் நமக்கு தெரியும் பொங்கல், மகர சங்கராந்தி வரும். அதுக்கப்புறம் ரதசப்தமி வரும். இது ரெண்டுமே திருமலையில் நல்ல கிராண்டாக கொண்டாடுறா. ரதசப்தமியில் ஒரே நாளில் 7 வாகனங்கள் காலையில் சூரிய பிரபையிலேருந்து ஆரம்பித்து இரவு சந்திரப்பிரபை வரைக்கும் அந்த அழகான ரதசப்தமி. இந்த ரதசப்தமியின் பொழுதும் சக்கரஸ்நானம் உண்டு. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் இந்த இது சொன்னேனே வைகுண்ட துவாதசி அன்றைக்கும் சக்கரஸ்நானம் உண்டு. ஸோ திருமலையில் எத்தனை சக்கரஸ்நானம் பாருங்க. வைகுண்ட துவாதசிக்கு ஒரு சக்கரஸ்நானம், அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரம்மோற்சவத்தின் பொழுது ஒரு சக்கரஸ்நானம், ரதசப்தமியின் பொழுது ஒரு சக்கரஸ்நானம், அதே மாதிரி ஒரு நாள் காலங்கார்த்தால கொண்டு போய் சக்கரஸ்நானம் பண்ணிட்டு வருவா கைசிக துவாதசி அன்னைக்கு, அதுக்கு ஒரு நாள் சக்கரஸ்நானம். இத்தனை சக்கரஸ்நானங்கள் திருமலையில் கொண்டாடுறா. அதெல்லாம் ஒவ்வொரு தரமும் நம்ம முங்கினா அவ்வளோ பாபங்களும் போகும், அவ்வளோ புண்ணியம், அது அவ்வளோ கடைசியில் மோட்சமே கொடுக்கும். அதனால் சக்கரஸ்நானம் ரொம்ப முக்கியம். இது கார்த்திகை, மார்கழி, தை முடிஞ்செடுத்து. அப்புறம் மாசியில் இப்போ வருது, இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பித்தோம் திருவேங்கரமுடையானுக்கு அழகான தெப்போற்சவம். இந்த தெப்போற்சவம் மாசி மகத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய 5 நாட்கள் தெப்போற்சவம். இந்த 5 நாள் தெப்போற்சவத்தில் முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கிறோம்னா, முதல் நாள் ராமருக்கு தெப்பம், 2வது நாள் கிருஷ்ணருக்கு தெப்பம், அப்புறம் மீதி 3 நாட்கள் திருவேங்கரமுடையானுக்கு தெப்பம். இதுதான் இந்த ஆர்டர்லாம் இருக்கும். அந்த சுவாமி புஷ்கரனிலேயே தான் தெப்பம் கண்டருள்வார். அது முதல் நாள் ராமர், 2வது நாள் கிருஷ்ணர், மீதி 3 நாட்கள் 4, 5, 3, 4, 5 இந்த 3 நாட்களும் திருவேங்கரமுடையானுக்கே தெப்பம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருமாளுக்கு அவ்வளோ ஆபரணங்களும் போட்டு இந்த 3 பேருமே ராமர், கிருஷ்ணர், பெருமாள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலைச்சவர் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அந்த தெப்பத்தில் அந்த சுற்றி வரும் அழகே தனி. ஏன்னா அது ஃபுல்லாக மின் விளக்குகள் போட்டு சுற்றி வர வேட்டெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தெப்போற்சவம். அது இந்த மாசி மகத்தை முன்னிட்டு நடைபெறும். இந்த தெப்போற்சவத்தின் பொழுது எப்பயாவது ரேராக திடீர்னு என்ன பண்ணுவான்னா, திருவேங்கரமுடையானுக்கு அபயவரத ஹஸ்தத்தோடு அலங்காரம் பண்ணுவாள். அதாவது இடது கையை எப்பொழுதுமே தொடையில் வச்சுட்டு இருக்க பெருமாள் திடீர்னு பார்த்தா வரதஹஸ்தம் இடது கையும் அபயஹஸ்தம் வலது கையுமா வச்சு அலங்காரம் பண்ணுவாள். அது ஒரு அழகாக இருக்கும். அது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ரசித்து அனுபவிக்கிறதுல. ஸோ இது தெப்போற்சவம் முடிந்தது. தை மாசி முடிந்ததுக்கப்புறம் பங்குனியில் சில அழகான உற்சவங்கள் திருவேங்கரமுடையான் கண்டருள்கிறார். அதில் ஒன்று தான் அன்னமாச்சாரியாளுடைய நினைவு நாள். இந்த அன்னமாச்சாரியார் யார்? அவரை எதுக்கு திருவேங்கரமுடையான் அவ்வளோ நெருக்கமாக வச்சுக்கிறார்? அது தர ஞாபகம் இருக்கா? கோவிலில் பிரகாரத்துக்குள்ளே ஒரு இடத்த விட்டு வச்சோமே, அன்னமாச்சாரியாளுடைய இடம்னு. அந்த இடம் என்ன? எல்லாவற்றையும் நாளையிலிருந்து அனுபவிப்போம். நாளை அன்னமாச்சாரியாளுடைய அழகான வைபவம் ஆரம்பம்.